ஹலோ வியூவர்ஸ், அபிசோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்பவே பழக்கப்பட்ட கதை தான் அப்படின்னாலும் அதுல டி-ஏஜிங், பெரிய நடிகர் பட்டாலும், ரீலுக்கு ரீல் ஒரு ட்விஸ்ட், சர்ப்ரைஸ் கேமியோ, அப்புறம் வெங்கட் பிரபுவோட ட்ரேட்மார்க் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு கமர்ஷியல் காக்டெயில கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அதுல ஓரளவுக்கு அவர் கரையேறியும் இருக்காரு. எந்த படத்தை பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நம்ம கோட் பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். இந்த படம் எப்படி இருக்கு, இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க கோட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாக்கலாம். தீவிரவாதத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஸ்பெஷல் சாட்ஸ் பிரிவு அண்டர் கவர் ஏஜென்டா வராரு காந்தி அப்படிங்கிற விஜய். ஒரு மிஷன் அப்போ தன்னோட 5 வயசு மகனான ஜீவனை இழந்துட்டுதான் நினைச்சு காந்தி ரொம்பவே உடஞ்சு போயிருக்காரு. அப்பதான் பல வருஷங்கள் கழிச்சு மீண்டும் அதே ஜீவனா நடிச்சிருக்கிற இன்னொரு விஜய எதிர்பாராத இடத்துல சந்திக்கிறாரு. இப்படி இணையிற 2 தளபதியும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, இதுக்கெல்லாம் பின்னணியில இருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது சொல்றதுதான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஏற்கனவே பிகில் திரைப்படத்துல அப்பா மகன் அப்படின்னு டபுள் ஆக்ஷன்ல விஜய் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவருக்கு வேற ஒரு களம் தான் சொல்லணும். கலாட்டாவான சாஸ் ஏஜென்ட், கணவர், உடைஞ்சு போன தந்தை, துள்ளல் மகன் அப்படின்னு ஒரே படத்துல பலவேறு பரிமாணங்களை காமிச்சிருக்காரு. இதுல காந்தி அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விஜய் தான். ஆனா மகன் ஜீவனா நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர் எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் வச்சுக்காம இறங்கி அடிச்சிருக்காரு விஜய். உடல் மொழி, சின்ன சின்ன மேனரிசங்கள், நக்கல் அப்படின்னு மொத்தமா அந்த கதாபாத்திரத்துல நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஜய கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காரு. சில இடங்கள்ல அது ஓவர் டோஸா இருந்தாலும் படத்தை பெருமளவு தாங்கி பிடிச்சிருக்கிறது இந்த விஜயோட நடிப்பு தான். பல வருஷத்துக்கு அப்புறம் இணைகிற விஜய் ஸ்னேகாவோட கெமிஸ்ட்ரியும் கியூட்டா இருக்கு. நண்பர்கள் கூட்டத்துல முக்கியமான கதாபாத்திரத்தை சுமந்திருக்கிற பிரசாந்த் சில இடங்கள்ல கைத்தட்டல் பெறாரு. இவங்க இல்லாம ஜெயராம், பிரபுதேவா, லைலா, அஜ்மல், வைபவ், பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ் அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு குறை இல்லாம நடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னொரு கதாநாயகியா வர்ற மீனாட்சி சௌத்ரிக்கு பெரிய வேலை எதுவுமே இல்ல. செகண்ட் ஹாஃபோட பரபரப்பை தணிக்கிறதுக்கு யோகி பாபுவோட காமெடி ஒன்லைனர்கள் பெருசா உதவி இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கிய வில்லனா வர்ற மோகன் போதிய மிரட்சிய ஏற்படுத்தல அப்படிங்கறதுதான் உண்மை. சாட்ஸ் குழுவோட மிஷன்கள்ல தொடங்குது படம். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அப்படின்னு 4 பேருமே வீட்டுக்கு தெரியாம அண்டர் கவர் ஏஜென்ட்டுகளா இருக்காங்க. அதனால அவங்க மனைவிகள் கிட்ட படுற பாடு அப்படின்னு ஆரம்ப காட்சிகள் எல்லாமே நாஸ்டால்ஜியா விஜய் படமா சுவாரஸ்யப்படுத்துது. சாட்ஸ் மிஷன்களும் அதிரடி ஆக்ஷன்களுக்கு நல்ல தீனி போட்டிருக்கு. ஆனா அந்த மிஷன்கள்ல இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியல. என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம நம்மளும் அவங்க செய்யற சாகசங்களை எல்லாம் தொலைவில் இருந்து வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கிறது ஒரு மைனஸ். பெரும் விமர்சனத்துக்குள்ளான இளைய விஜயோட டி-ஏஜிங் காட்சிகள் படத்துல சிறப்பாவே வந்திருக்கு. விஎஃப்எக்ஸ் குழுவை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஆனா அதே நேர்த்தி விஜயகாந்த் கேமியோவிலையும் பதின்பருவ விஜய் கதாபாத்திரத்திலையும் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சில கிரீன் ஸ்கிரீன் அப்புறம் ப்ளூ மேட் காட்சிகள் பிசிறு தட்டுது. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான சேசிங் தான். அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தோட எழுதி இருக்கலாம். வெங்கட் பிரபு, எழிலரசு, குணசேகரன் கூட்டணி நெருக்கமானவங்களை கடத்துறது, அதை வச்சு மிரட்டுறது அப்படின்னா 80s 90s படங்கள் மாதிரி ஒரே மாதிரியா நகர்றது திரைக்கதை. மொத்த செகண்ட் ஹாஃபுமே அந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் காட்சி நம்பிதான் இருக்கு அப்படிங்கறதா நிஜம். அதுலயும் திரைக்கதை ரீதியா எந்த சுவாரஸ்யமும் இல்ல அப்படின்னாலும் சிஎஸ்கேவோட ரெஃபரன்ஸ், சர்ப்ரைஸ் கேமியோ, 2 விஜய் கதாபாத்திரங்களையும் பயன்படுத்தி இருக்கிற விதம் அப்படின்னு அவுட் ஆஃப் சிலபஸ் விஷயங்களை வச்சு தப்பிச்சிருக்காரு வெங்கட் பிரபு. அதே சமயம் அடுத்த பார்ட்டுக்கான அந்த பில்டப் காட்சி வேணும்னே திணிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு சராசரி கமர்ஷியல் படமா ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருக்கு கோட். அதனால எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீங்களும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டா உங்க பார்வையில படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.